நான் ஒரு தமிழன் மூச்சு அப்படின்னு நம்மள பல பேர் சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனா இங்க எத்தனை பேர்த்துக்கு தமிழர்களோட 3000 வருட வரலாறு தெரியும்? அதெல்லாம் எதுக்குங்க கேக்குறீங்க? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனா 10 நிமிஷத்துல நம்ம தமிழர்களோட வரலாறை எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் தியா. இன்னைக்கு நம்ம தமிழர்களோட 3000 வருஷம் வரலாறை பார்க்க போறோம். அதுல இப்போ 4 பிரிவுகளா தமிழ் வரலாறை பார்க்க போறோம். முதல்ல 3 காலங்களையும், இரண்டாவது 3 ராஜ்யங்களையும், மூன்றாவது 5 எழுத்து முறைகளையும், கடைசியா காலவரிசை அதாவது டைம் லைனையும் பார்க்க போறோம். முதல்ல தமிழகம் தோன்றி எத்தனை வருஷம் ஆகுது? நமக்கு தெரிஞ்சு 3000 ஆண்டுகள் பழமையானது. தொல்பொருள் தலங்களான ஆதிச்சநல்லூர் கிமு 900 உருவானது. கீழடி கிமு 600 உருவானது. ஆனா இந்த காலகட்டத்துல மிகவும் உயர்ந்த நாகரிகமாக இருந்தது. அதாவது தமிழும் தமிழகமும் உருவானது அப்ப இல்லை, அதுக்கும் மிக பழமையானது தமிழ். குமரிகண்டம், முதல் சங்கம், இடைச்சங்கம் இது எல்லாம் அடிப்படையை வச்சு ரொம்ப பழமையானதுன்னு சொல்லலாம். ஆனா இப்போதைக்கு பதிவு செய்யப்பட்ட வரலாறை மட்டும் வச்சு 3 காலங்களை பார்ப்போம். தமிழர்களோட வரலாறு 3 கால வகைகளா பிரிக்கலாம். முற்காலம், இடைக்காலம், பிற்காலம். முற்காலத்துலதான் சங்ககால நூல்களான புறநானூறு, அகநானூறு, பதிற்றுப்பத்தின்னு நூல்கள் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் வந்ததுதான் இடைக்காலம். கிபி 1100க்கு அப்புறம் வர காலத்தை தான் பிற்காலம்னு சொல்றோம். இப்ப ரொம்ப முக்கியமான ராஜ்யங்களை பார்ப்போம். சேர, சோழ, பாண்டியன் அதாவது மூவேந்தர்களோட நாடுகள் தான் தமிழகத்தோட முக்கியமான 3 ராஜ்யங்கள். சாதாரணமா ஒரு நாட்டுக்கு ஒரு தலைநகரம் இருந்துச்சு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு நாட்டுக்கும் 2 தலைநகரங்கள் இருந்துச்சு. ஒரு உள்நாட்டு தலைநகரம், ஒரு துறைமுகம், ஒரு தலைநகரம். சேர நாட்டு தலைநகரம்னு இன்னைக்கு கரூர்னு சொல்லக்கூடிய வஞ்சிக்கரூர். அது மட்டும் இல்லைங்க, முசிறிப்பட்டினம் தான். சோழ நாட்டோட தலைநகரம் இன்னைக்கு திருச்சின்னு சொல்லக்கூடிய ஒரியூர். அது போக காவேரி பூம்பட்டினம் தலைநகரமா இருந்துச்சு. பாண்டிய நாட்டோட தலைநகரம் மதுரை மற்றும் கொர்க்கை. ஆனா இந்த தலைநகரங்கள் காலப்போக்கில் மாறிட்டே இருந்துச்சு. எடுத்துக்காட்டா சோழ நாட்டு தலைநகரங்கள் உறையூர்ல இருந்து பழையாறை, தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரமா மாறிடுச்சு. முற்காலத்துல மூவேந்தர்களோட வேளிர் குறுநில மன்னர்களும் இருந்தாங்க. அதியமான் கூட அப்படிப்பட்ட வேளிர் குல மன்னன் தான். இத்தோட முடியல. மூவேந்தர் அப்புறம் வேளிர் குலம் தவிர இடைப்பட்ட காலத்திலையும் பிற்காலத்திலையும் குறைஞ்சது 6 பெரிய ராஜ்யங்கள் இருந்துச்சு. இடைக்காலத்துல பல்லவ ராஜ்யம் வந்துச்சு. அப்புறம் பிற்காலத்துல டில்லி சுல்தானும் ஆட்சி செய்தார்கள். அப்புறம் விஜயநகரம் பேரரசு, நாயகர்கள், மராத்தியர்கள், அப்புறம் ஆற்காடு நவாப் கடைசியா கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு ஆங்கிலேயர்கள் கையில இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சுதந்திரம் கிடைச்சது. 3000 வருஷமா தமிழோட உச்சரிப்பு மாறவே இல்லை. ஆனா எழுத்து வடிவத்துல இந்த ஸ்கிரிப்ட் மாறிட்டே இருந்துச்சு. சிந்து சமவெளி எந்த மொழி பேசினாங்க அப்படின்னு இன்னுமே நிரூபிக்க முடியாது. ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஐராவதம் மகாதேவன், ஆஸ்கோபர் போன்ற பல அறிஞர்கள் இந்த ஸ்கிரிப்ட் தமிழ் தான்னு அடிச்சு சொன்னாங்க. இப்ப அதுக்குள்ள போகாம சிந்து சமவெளிக்கு அப்புறம் வந்த 5 எழுத்து முறைகளை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ் பிராமி இது ஒரு முற்கால எழுத்து முறையில ஒண்ணு. ஆதிச்சநல்லூர், கீழடி மற்றும் சம்பாய் கல்வெட்டுகள் இதெல்லாம் தமிழ் பிராமியா தான் பாக்குறோம். கடைச்சங்க நூல்களும் இதுலதான் எழுதப்பட்டிருக்கணும். அடுத்தது வட்ட எழுத்து, அதுக்கு அடுத்தது பல்லவ எழுத்து முறை. பல்லவ மன்னர்கள் தமிழ் பிராமியை எடுத்து அதிலிருந்து உருவாக்கியதுதான் பல்லவ எழுத்து முறை. இத இன்னைக்கு கூட மகாபலிபுரத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பல்லவ எழுத்துல இருந்து உருவாக்கப்பட்ட கீரந்தம் எழுத்து, இதுல இருந்து தான் மலையாளம் எழுத்துக்களும் வந்துச்சு. 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற தமிழ் மொழியும் வந்துச்சு. இப்போ 3000 வருஷ கால வரிசையில முக்கியமான மன்னர்களை பார்க்க போறோம். கிபி 300 வரைக்கும் சேர, சோழ, பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. வெளியர்களும் ஆட்சி செஞ்சாங்க. இந்த காலத்துல வந்த சில முக்கியமான பாண்டிய மன்னர்கள் நெடுஞ்செழியன், முத்துக்குடுமி பெருவழி. சேர மன்னர்கள் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்கோட்டுவன். அப்புறம் சோழ மன்னர்கள் மனுநீதி சோழன், கரிகால சோழன், நலங்கினி, நெடுங்கினி. சுமார் 300 வருஷத்துக்கு களம்பிரார்கள் ஆட்சி செஞ்சாங்க. இந்த காலத்துல சரித்திர பதிவுகள் எதுவும் இல்லாததுனால இந்த தமிழகத்தோட இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல எந்த சேர சோழ பாண்டியர் மன்னர்களை பத்தியும் நமக்கு தெரிய வரல. 50 காப்பியங்கள் எழுதப்பட்ட காலமும் இதுதான். தமிழகத்துல பௌத்த மதமும் சமண மதமும் செழிச்ச காலமும் இதுவே. காலப்பிரார்கள் பாண்டிய மன்னர் கடுங்கோலையும் பல்லவ மன்னர் சிம்மாவிஷ்ணுவையும் காலப்பிரார்கள் வீழ்த்தி அவர்களுடைய ராஜ்யங்களையும் மறுபடியும் மேலே கொண்டு வந்தாங்க. இந்த காலத்துல மறுபடியும் சோழர்கள் ஆட்சிக்கு வரல.
இது பாண்டிய மன்னன் கோச்சடையான் ஆண்ட ஒரு காலம். பல்லவ மன்னர்கள் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் ஆட்சி செய்த காலமும் இதுதான். விஜயலாய சோழன் வந்ததுக்கு அப்புறம் சோழர்கள் மறுபடியும் மேலோங்கி வந்தாங்க. இந்த நேரத்துல பாண்டியர்களும் இருந்தாங்க, ஆனா சோழர்களோட மேலாதிக்கத்துக்கு கீழே இருந்தாங்க. இந்த காலத்துல முக்கியமாக வந்த சில இடைக்கால சோழர்கள்: ஃபர்ஸ்ட் சுந்தர சோழன், ரெண்டாவது ராஜராஜ சோழன், மூணாவது ராஜேந்திர சோழன், அப்புறம் குலோத்துங்க சோழன். அடுத்த வீடியோல அசைக்க முடியாத சோழ ராஜ்யத்தை சரிவடைய செய்த மன்னர் யாருன்னு பார்ப்போம். இந்த மாதிரி தமிழ் மற்றும் தமிழ் பாரம்பரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். கீப் சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் ஸ்டே டியூன் வித் அஸ்.